வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோல 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ரிலேஷன்ஸ்க்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியல. அது என்னன்னு குயிக்கா பார்த்துடலாம். இப்போ நான் வந்து ரெண்டு செட் சும்மா டிஃபைன் பண்றேன், ஏவும் பியும் மூணு மூணு எலமெண்ட் வச்சு அப்படின்னா, இப்போ எந்த ஒரு கண்டிஷனும் இல்லாம ஒரு செட்ல இருந்து உங்க இஷ்டத்துக்கு எப்படி வேணா ரிலேஷன்ஸ் நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். இப்போ 4ல இருந்து 3 ரிலேஷன்ஸ் போகலாம், 7ல இருந்து போகலாம், 2ல இருந்து போகலாம். இந்த மாதிரி இது கலெக்ஷன்ஸ் ஃபுல்லாவே வந்து we are going to call it as ரிலேஷன் சொல்ல போறோம். எந்த கண்டிஷனுமே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா கிடையாது. வேற நீங்க ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்கு. அது என்னன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் இருக்கணும். ஆனா அது கண்டிப்பா ஒரே ஒரு இமேஜா தான் இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4ல இருந்து உங்களுக்கு 3க்கு மட்டும் தான் போகணும். ஆனா 4ல இருந்து 8க்கு போக கூடாது. ஆனா 7ல இருந்து உங்களுக்கு 11க்கோ இல்ல 2ல இருந்து 8க்கோ இப்படி போகலாம். பட் இதுல ஒரு எக்ஸ்ட்ரா கண்டிஷன் இருக்கு. என்னன்னா, உங்களுக்கு ரெண்டு எலமெண்ட்டுக்கு உங்களுக்கு சேம் இமேஜ் இப்படி வந்து இருக்கலாம். சரிங்களா? அதே மாதிரி இப்படியுமே இருக்கலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷன்ஸ் தான். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ரெண்டு ஏரோ மார்க் மட்டும் போகக்கூடாது. இப்படி போச்சுன்னா அது ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது. மற்றபடி உங்களுக்கு ரெண்டு ஒரு இடத்துக்கோ இல்ல எல்லாமே தனித்தனியாவோ போனாலும் உங்களுக்கு அது ஃபங்க்ஷன் தான். ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் திஸ் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபார் மோர் அப்டேட்ஸ். பை பை.